கனடா டொரண்டோ பெரும்பாகத்தில் விட்சர்ச் ஸ்டவ்வில்லே பகுதியில் துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் கடந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் திகதி இரவு சுமார் 9 மணியளவில் ஒரு வீட்டை குறிவைத்து நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது அந்த வீடு சேதமடைந்துள்ளதோடு யாருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து யோர்க் பிராந்திய போலீசார் கடந்த மார்ச் மாதம் 4ஆம் திகதி பிக்கரிங் பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய பிரசன்னா பாலசுப்ரமணியம் என்பவரை கைது செய்துள்ளார். குறித்த இளைஞன் இலங்கையை பின்புலமாக கொண்டவர் என தெரிவிக்கப்படுகிறது. அவர் மீது குற்றம் செய்ய சதி செய்தல் மற்றும் ஆயுதத்தால் தாக்குதல் உள்ளிட்ட பல கடுமையான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. விசாரணை இன்னும் தொடர்ந்து வருவதாகவும் மேலதிக தகவல்கள் பின்னர் வெளியாகக்கூடும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் ஒன்டாரியோவில் வசிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பாக உணர உரிமையுண்டு என அதிகாரிகள் நினைவூட்டியுள்ளனர். இந்நிலையில் யாராவது குற்றச்சம்பவத்தால் பாதிக்கப்பட்டால் தங்களின் உரிமைகளை புரிந்து கொண்டு தேவையான உதவிகளை பெற போலீசாரையும் சட்ட நிபுணர்களையும் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.